ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய. இன்றைய குரு பூர்ணிமா நன்னாளில் வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பதில் அகம் மகிழ்கிறேன். விழாவின் தொடக்கமாக நம் திருமூவரின் அருளாசியை பெற வேண்டி ஆரத்தி மற்றும் வழிபாடு. ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம குரு மகாராஜ ஜய ஜய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம குரு மகாராஜ ஜய ஜய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம குரு மகாராஜ ஜய ஜய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம குரு மகாராஜ ஜய ஜய. நிர்விகார நிராகார பரமஹம்ச ஜய ஜய. நிர்விகார நிராகார பரமஹம்ச ஜய ஜய. யோகாச்சார்ய தேவ தேவ ராமகிருஷ்ண ஜய ஜய. யோகாச்சார்ய தேவ தேவ ராமகிருஷ்ண ஜய ஜய. பிரம்ம சக்தி பிரம்ம வித்ய சாரதாம்ப ஜய ஜய. சரஸ்வதி மகாமாய மாத்ருதேவி ஜய ஜய. பிரம்ம சக்தி பிரம்ம வித்ய சாரதாம்ப ஜய ஜய. சரஸ்வதி மகாமாய மாத்ருதேவி ஜய ஜய. விஸ்வகுரு வீர சௌர்ய விவேகானந்த 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 ஜய ஜய. ராமகிருஷ்ண பாவ புத்திர பிரம்மானந்த ஜய ஜய. ராமகிருஷ்ண பாவ புத்திர பிரம்மானந்த ஜய ஜய. மதிப்பிற்குரிய செயலர் மகராஜ் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுவாமிஜி பெருமக்கள் அனைவருக்கும், ஆசிரியர்கள் மற்றும் அவையோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இன்று நாம் கொண்டாடும் குரு பூர்ணிமா ஆனது பல நூறு ஆண்டுகளாக நமக்கு அறிவை வழங்கி நல்ல பாதையில் வழிநடத்தும் குருமார்களும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் புனித தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழர் பண்பாட்டில் குருவிற்கு மிக உயர்ந்த இடம் அளிக்கப்பட்டுள்ளது. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனில் என்கிறார் வள்ளுவர். அதாவது, எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அந்த அறிவை வழங்கிய உயர்ந்த குருவை மதிக்கவில்லை என்றால் அந்த கல்வியால் முழு பயன் கிடைக்காது என்பதாகும். சாலைகள் தோன்றிய பின்பே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் என்பர். அப்படி பார்த்தால் வள்ளுவரின் காலத்திற்கு முன்பிருந்தே தமிழர்கள் குருக்களை வணங்கி போற்றி வந்துள்ளனர் என்பது தெரிகிறது. ஒரு நல்ல ஆசிரியர் பாடங்களை மட்டும் கற்பிப்பதில்லை, ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம், தன்னம்பிக்கை ஆகிய வாழ்க்கை மதிப்புகளையும் கற்றுத்தருகிறார். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி தருவது போல ஆசிரியர் தன் உழைப்பால் மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குகிறார். இந்த நாளில் நமக்கு அறிவையும் நல்லொழுக்கத்தையும் வழங்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம். அவர்களின் அறிவுரைகளை மதித்து ஒழுக்கத்துடன் கல்வி கற்று நல்ல குடிமகனாக உருவாவதே நாம் அவர்களுக்கு அளிக்கும் மிக சிறந்த பரிசாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குருமகராஜின் வழியில் நம்மை வழிநடத்துகின்ற நல்ல ஒழுக்கத்தினை போதிக்கின்ற, நமக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருந்து ஆசிர்வதிக்கின்ற நம் சுவாமிஜி பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் என்று கூறி அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மதிப்புக்குரிய செயலர் சாமிஜி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய துறவிகள் சாமிஜி அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று அனைவரும் ஒன்று கூடியிருப்பது சாதாரண பௌர்ணமி நாளை கொண்டாடுவதற்கல்ல. ஒரு மனித வாழ்வில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்ற குருவின் மகிமைகளை உணரக்கூடிய நாளான குரு பூர்ணிமா என்ற நாளை கொண்டாடுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகில் நம்மளை பிறப்பை கொடுத்தவர் தாய், வாழ்க்கையை கொடுத்தவர் தந்தை, ஆனால் வாழ்க்கையின் நோக்கங்களை காட்டியவர் குரு. இந்த உலகில் இந்திய பாரம்பரியத்தில் குருவிற்கும் இறைவனுக்கும் ஒரே இடம், சரிசமான இடம் அளிக்கப்பட்டுள்ளது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இதற்கு பொருள் என்னன்னா, குருவே படைப்பவர், காப்பவர், அறியாமை அளிப்பவர், இவரே பரம்பொருளின் வடிவமே. குரு பூர்ணிமா என்பதுனா ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். இது இந்திய பாரம்பரியத்தில் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை வியாச பௌர்ணமி என்றும் கொண்டாடப்படுகிறோம். ஏனெனில் மகரிஷி வேதவியாசர் இந்த நாளில் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. அவர் வேதங்களை 4ஆக பிரித்து இவ்வுலகிற்கு அளித்தவர். அவர் மகாபாரதம், 18 புராணங்கள், பாகவதம், பிரம்மசூத்திரம் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இந்த உலகின் முதல் ஆன்மீக ஆசிரியர் என்று போற்றப்படுகிறார். அவரை நினைவு கூறும் நாளாக இந்நாள் குரு பூர்ணிமா கொண்டாடப்பட்டு வருகிறது. குரு என்ற சொல்லுக்கு அழகான பொருள் உண்டு. கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவர், அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞான ஒளி ஏற்றுபவரே குரு. தைத்திரிய பாரம்பரியத்தில் ஒரு மந்திரம் உள்ளது ஆசிரியருக்காக. ஆச்சாரிய தேவோபவ என்பதற்கு பொருள் ஆசிரியரை தெய்வமாக நினை. கடவுளை காண்பதற்கு பாலமாக ஆசிரியர் விளங்குகிறார். ஒரு வரைபடம் இல்லாமல் பயணம் செய்வது கடினம். திசை காட்டு இல்லாமல் கடலில் செல்வது இயலாது. அதேபோல் மருத்துவர் இன்றி நோய் குணமடையாது. அதேபோல் ஒரு குரு இல்லாமல் ஒரு ஆன்மீக பயணம் முழுமை பெறாது. ஸ்ரீராமர் வசிஷ்ட முனிவரிடம் கல்வி கற்றார். பிறகு விஸ்வாமித்திரிடம் ஆன்மீக அருளை பெற்றார். ஸ்ரீ கிருஷ்ண சாந்திபனி என்ற குருவிடம் கல்வி கற்றார். இது என்ன தெரிகிறது? இறைவனாக அவதரித்தாலும் ஒரு குருவின் ஞானம் பெற ஒரு குருவை நாட வேண்டும் என்று கடவுள் உலகிற்கு பாடம் புகட்டுகிறார். சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நில்லாங்கள் செல்லுங்கள் என்று கூறுகிறார் விவேகானந்தர். இந்த எழுச்சிக்கு பின்னால் இருந்த சக்தி யார்? அவர்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஒரு மனிதனால் ஒரு குரு ஒரு மனிதனை மட்டுமல்ல ஒரு தேசத்தையே மாற்ற முடியும் என்று உணர்த்துகிறது நம் ராமகிருஷ்ணன் மற்றும் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறுகள். ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்தில் அன்னை காளியின் தரிசனத்திற்கு பிறகு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஒரு கேள்வி எழுகிறது. நாம் ஏன் காளி தெய்வம் மட்டும்தான் உண்மையா, வேறு மற்ற மதங்களில் கூறும் தெய்வங்கள் இல்லையா என்று ஒரு கேள்வி எழும்பியது. அப்போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புத்தகங்களில் சென்று தேடவில்லை. அந்த கேள்விக்கான பதிலை தனது வாழ்க்கையை ஒரு ஆராய்ச்சி மையமாக மாற்றிக்கொண்டார். ஒரு விஞ்ஞானி தனது ஒரு கருத்தை உலகிற்கு பரப்பதற்கு முன் ஆராய்ச்சி கூடத்தில் அதை ஆராய்ப்பார், பிறகே அவர் உலகத்திற்கு அறிவிப்பார். அதே போல் ராமகிருஷ்ணர் ஆன்மீக விஞ்ஞானி. அவர் தனது வாழ்க்கையை உணர்ந்த பிறகே உலகிற்கு அறிவித்தார். பிறகு ராமகிருஷ்ணருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட காலம். அப்போது நரேந்திரரை அழைத்து தான் அருகில் அமர்ந்து அவர் மார்பில் கை வைத்து, எனக்குள் இருந்த அனைத்து சக்திகளையும் உன்னிடம் அளிக்கிறேன், இவ்வுலகை நீ நன்மை வழியில் செய்வாய் என்று கூறுகிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அப்போது ஒரு விளக்கை வைத்து 1000 விளக்கை ஏற்றலாம், ஆனால் முதல் விளக்கின் ஒளி எப்போதும் குறைவதில்லை. அதே போல்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் முதல் விளக்கை நரேந்திரனிடமிருந்து தொடங்கினார். அந்த விளக்கு இந்த உலகம் முழுவதும் பரவியது. ஏன் எடுத்துக்காட்டாக சிக்காகோ சொற்பொழிவில் விவேகானந்தர் இந்த ஒளியைப் போல உலகம் அனைத்திற்கும் பரவியது. இறுதியாக குரு பூர்ணிமா என்பது குருவிற்கு மலர்கள் சமர்ப்பிக்கும் நாள் மட்டுமல்ல. குரு பூர்ணிமாவில் சிறந்த காணிக்கை என்பது குருவின் உபதேசங்களை நாம் பின்பற்றுவது. அது மட்டுமின்றி குருவின் வாழ்க்கைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதாகும். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணி ஸ்ரீராமகிருஷ்ணாய தேவ நமக. நன்றி, வணக்கம். ஓம் சர்வதர்ம ஸ்தாபகஸ்துவம்
சர்வதர்மஸ்வரூபக ஆச்சாரியானாம் மகாச்சாரிய ராமகிருஷ்ணாயதே நம. இதற்கு முன்பாக பேசிய நமது மாணவர்கள் 2 பேருமே இந்த குரு பூர்ணிமாவை பற்றிய ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் தெளிவாக குரு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம், அதே மாதிரி எதற்காக நாம் இந்த குரு பூர்ணிமா கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த குருன்ற வார்த்தைக்கு அந்த தம்பி அழகாக ஒரு விளக்கம் சொன்னார். கு அப்படின்னா இருள், ரு அப்படின்னா அதை நீக்குபவர். அப்போது ஒருத்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை விளக்கி அவனுக்கு வாழ்க்கையில் அவனோட வாழ்க்கையோட நோக்கத்தை உணர்த்தி மேம்படுத்துபவர் குரு. அப்போ நாம் இந்த இருள் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து அப்போது வேதவியாசர் காலத்தில் குரு அப்படின்றவங்களோட பணி அல்லது குருவோட அந்த உபதேசங்கள்ன்றது எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட குரு அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கவங்களோட இதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் சில இடத்துல ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஆசிரியர்கள், இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸும் அந்த காலத்தில் இருக்க குருவும் ஒரே மாதிரியான உபதேசங்கள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இருக்கிற டீச்சர்ஸை எடுத்துக்கலாம். இப்போ இருக்க காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் ஆழ்ந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு அதை எப்படி நடத்துறதுன்றதுக்கு ஒரு ட்ரைனிங். இப்போ நாங்களாம் அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங், பிஎட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஞானத்தில் உங்களை பயிற்றுவிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, உன்னோட உலகாயத தேவைகளை நீ பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக. அதாவது வெளியில் போனதும் இந்த உடம்புக்கும் இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ, உணவு, உடை, தங்குமிடம், இது போன்ற தேவைகளை நீ பூர்த்தி செஞ்சுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் என்ன தேவைப்படுதோ அதை உனக்கு பயிற்றுவித்து நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம். ஆனால் வாழ்க்கையில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, இந்த புலன்களை நீ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை வெறுமையாயிடும். இந்த புலன்களை தாண்டி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு அடிப்படை உபதேசத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த பள்ளி ஆசிரியர்கள் நாம் பண்ணுறதில்ல. ஆனால் அப்போது குருவனோட வேலை என்னென்னா, அந்த ஞானத்தை, அந்த ஒரு உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை வெளியில் கொண்டு வர்றதுக்காக உபதேசங்கள் வழங்குறது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகாயத வாழ்க்கைக்கு தேவையான கல்வியையும் கொடுக்கணும். அது கூட ஒருத்தன் தன்னோட இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கல்வியையும் கொடுக்கணும். அப்போ அது எப்படி அந்த இருள் அப்படின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த இருளை விளக்குறது அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் எனக்கு தோணுச்சு. ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது, சின்ன கை குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இந்த கிளுகிழுப்பையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தை அந்த கிளுகிழுப்பையெல்லாம் மயங்கி அதை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு தெளிவு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மனசு புத்தி தெளிவடையும் போது அந்த கிளுகிழுப்பையில் இருக்கிற நாட்டம் குறைஞ்சி வேறு ஒரு பொருளில் நாட்டம் வந்துடும். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளையாட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் வந்துடும். இப்படி மனுஷன் ஒவ்வொரு நிலையை கடந்து போக போக அவனோட அனுபவத்திற்கு ஏற்ப அவனோட நாட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த நாட்டம் அவனோட புலன்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாட்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த புலன்கள் அந்த விஷயங்களை அனுபவித்து சோர்ந்து போயிடும், வெறுக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு பிடிச்ச உணவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம். இப்போ தினமும் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் மத்தியானம் நைட்டு, காலையில் மத்தியானம் நைட்டு ஒரே ஃப்ளேவர் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆகும்?
வெரி குட். சளி பிடிச்சிக்கும். அது இல்லாமல் அந்த டேஸ்ட்டை நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்? வெறுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனசு இப்படி தான், ஒரு புலன்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை கொஞ்சம் கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வெறுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அதை தாண்டி என்ன இருக்குது இந்த உடம்புல, இந்த பிறவியில் என்ன இருக்குது, அதை ஒருத்தனுக்கு உபதேசிக்கிறவர் தான் குரு. இப்போது வேதவியாசர் காலத்தில் வேதங்கள், உபனிஷத்துக்கள், இப்படி பல ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. இதில் நிறைய வழிமுறைகள், உபதேசங்கள் இருக்குது. அதை இப்போ ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. அப்போ இதை இப்போ இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அப்போ இறைவன் மறுபடியும் ஒரு அவதாரம் பண்ணணும். நம்மளோட வேதங்கள்லையும் உபனிஷத்துக்கள்லையும் சொல்லியிருக்க விஷயங்களை இறைவனுக்கு தெரியும் இல்லையா? இனிமே வரப்போகிற மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரியெல்லாம் நேரத்தை செலவழிப்பாங்க, அவங்க இறைவனை நோக்கி திரும்பி பார்ப்பாங்களா இல்லையா? இப்போ இறைவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் அறிஞ்சவர் தானே கடவுள். ஸோ அவர் இதெல்லாம் மனசில் வச்சு தான் இப்போ ஒரு அவதாரம் நிகழ்த்தணும். வேதங்களை கொஞ்சம் ஸ்வீட்டாக்கி, இன்னும் கொஞ்சம் நம்ம மகாராஜுங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை சீட்லெஸ் கிரேப்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோம். அதாவது திராட்சைக்குள்ளே கொட்டை இருந்தால் அதை சாப்பிடும்போது என்ன ஆகுமா? அதுவே ஒரு கஷ்டமாக தெரியுமா? இது சீட்லெஸ் கிரேப்ஸ், அந்த விதை கூட இல்லாத அளவுக்கு ஒரு கிரேப்ஸ் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கீழே இறங்கி அவதாரமாக வராரு. அவர் தான் நம்ம குரு மகாராஜ் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பட் தம்பி சொன்ன மாதிரி வந்தோன்னே அவருக்கு தெரியும் இந்த ஜென்ரேஷன் எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் கொடுங்க, எவிடன்ஸ் கொடுங்க, நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா கேட்போம். கேட்குறீங்க, ஒரு விஷயம் சொன்னால் ஓ இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அப்போது அவர் வந்த உடனே, அவதாரம் பண்ண உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃப்யூச்சரில் வர்றவங்க இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ குரு மகாராஜ் தம்பி சொன்ன மாதிரி அவர் எல்லாத்தையும் பண்ணுறார். வேதங்களில் குறிப்பிட்டு இருக்க அத்தனை முறையையும் ஃபாலோ பண்ணுறார். அதை தாண்டி மற்ற மதங்களையும் ஃபாலோ பண்ணுறார். அதில் குறிப்பிட்டு இருக்கிற முறைகளை ஃபாலோ பண்ணுறார். எல்லா வழியிலையும் போயிட்டு கடவுளை அது மூலமாக அனுபவித்ததுக்கப்புறம் பாரு, இதில் ஒரு முறையை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் கடவுளை அடைகிறதுக்கே ஒரு ஆயுள் தேவைப்படுது. அப்போ அவர் எல்லா முறையையும் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா அவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியுமா? கடவுளே குருவாக இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறார். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் சீடர்களுக்காக ஏங்குறார். இப்படி ஒரு குருவை நீ பார்க்க முடியுமா? எப்போ எனக்கு சீடர்கள் வரப்போகிறாங்க, முன்னாடி கடவுள் தரிசனத்துக்காக ஏங்குனார், அதுக்கப்புறம் சீடர்கள் எப்போ என்னை தேடி வருவாங்க அப்படின்னு ஏங்குறாரு. சீடர்கள் வர்றாங்க, சுவாமிஜி, நம்ம பிரம்மானந்தஜி மகாராஜ், சசி மகாராஜ் எல்லாரும் வர்றாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பணி. ஏன்னா அத்தனை ஞானத்தையும் அவர் அந்த ஆயுளுக்குள்ளே கொடுக்கறதுன்றது அவர் நினச்சிருந்தா முடியும். ஆனால் அவரோட திட்டம் வேறையாக இருந்துச்சு. அவர் தன்னோட சீடர்கள் மூலமாக தன்னோட உபதேசங்களை பரப்புகிறாரு. அப்படி உருவானது தான் நம்மளோட ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம். இதுக்குள்ளே அவர் உட்காந்துக்கிட்டார். இப்போது அன்னைக்கு தொடங்கி, அன்னைக்கு காசிப்பூரில் குரு மகாராஜ் ஒரு டொனேஷனை காவி உடைகளை இந்த சீடர்களுக்கு கொடுத்து அன்னைக்கு இன்டைரக்டாக ஆரம்பித்து வச்சுட்டார்.
அப்படி ஆரம்பித்த இந்த ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம் இன்னைக்கு வரைக்கும் அவரோட வழியில் பல குருமார்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சாது பெருமக்களுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னமும் இங்கே இருந்து அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குரு மகாராஜ் டைரெக்டாக அவங்க மூலமாக நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க மூலமாக இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே உள்ளே வந்த நம்மளும் நமக்குள்ளேயும் அவர் தான் இருந்து வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ இந்த குரு பூர்ணிமா நல்நாளில் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சாது பெருமக்கள், ஆசிரியர்கள், வாழ்க்கைக்கு தேவையான கல்வி தர்றவங்க, அந்த வாழ்க்கையோட இலக்கை அடையிறதுக்கான கல்வியை தர்றவங்க எல்லாம் உன் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் வெளியில் எங்கேயுமே இல்லை, எந்த ஸ்கூல்லையும் கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. அப்போது இந்த ஒரு நன்னாளில் நம்ம மகாராஜுகள் அத்தனை பேரோட பொற்பாதங்களையும் வணங்கி, அவர்களுக்குள் இருந்து இயங்கும் தெய்வ திருமூவரையும் வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. இங்கே இருக்கும் திரு சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அதே போல் ஆசிரியர்கள் மற்றும் பக்தர்களுக்கும் நமஸ்காரங்களும் வாழ்த்துக்களும். இங்கு சீடர்களாக அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். எதுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள்? இப்போ நான் பேசுகிறேன், அடுத்தது நம்ம செக்ரட்டரி சுவாமிஜி பேச போகிறாங்க. நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு விஷயம் சொல்கிறதுக்கு இல்லை, விஷயம் சொல்கிறதுக்கு மனசுக்கு போகிறதுக்கு. அதுக்கு மேலே உங்கள் அனைவருக்கும் அது ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா படிப்பு ஓஹோன்னு வரும், வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க, நல்ல குணங்கள் வளரும், தீய குணங்கள் போகும். அதுக்காக தான் இந்த குரு பூர்ணிமா என்ற வியாச பூர்ணிமாவை நம்ம பாரதம் முழுக்க கொண்டாடுறோம். இப்போ இந்த பேக்கம் பாய்ஸ் 2 பேர் ரொம்ப நல்லா பேசினாங்க. நம்ம அஜய் சாரும் நல்லா பேசினார். அதே விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறோம், வேறு வேறு வடிவங்களில், வேறு வேறு கலரில். ஆக இந்த ஒரு நல்ல நாளிலே நம்ம பாரதம் முழுக்க எத்தனையோ ஞானிகள் அவதரித்திருக்கிறார்கள், அவதார புருஷர்கள் அவதரித்திருக்கிறார்கள். நம்மளே ஒரு அவதார புருஷரின் திருவடியின் கீழ்தான் அமர்ந்திருக்கின்றோம். அவங்களெலாம் சும்மா அவதரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போக வரல, நமக்கு சாப்பாடு கொடுக்க வரல. ஆனால் ஒரு வித சாப்பாடு வாயத்துக்கும் வயிற்றுக்கும் கிடையாது. இங்கே அங்கே என்ன ஞானம், அந்த ஞானம் நம்மளை மேன்மைப்படுத்தும், நம்மளுடைய குண நலன்களை உன்னதமானவர்களாக மாற்றும். ஆக வியாசர் பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறோம். அதை குரு பூர்ணிமா. அவரை பாரதம் முழுக்க இருக்கிற அனைவருக்கும் குருவாக அறிவிக்கப்பட்ட நாள். அப்போ நான் அதை விட சிறந்த குரு இல்லையா அப்படின்னா, இது வேதாந்த விஷயங்களை வச்சு, ஆன்மீக செல்வத்தை வச்சு உருவாக்கப்பட்ட நாள். அப்படி என்ன வியாசர் பண்ணிட்டாரு அப்படின்றது இப்போ சொன்னாங்க. வியாசருக்கு முன்னாடி இந்தியா முழுக்க நிறைய மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்னமோ மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை இசை வடிவத்திலையும் சொன்னாங்க, கதை வடிவத்திலையும் சொன்னாங்க, உரையாடல் வடிவத்திலையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளவு அருமையான மந்திரங்கள், கடவுளை பிடிச்சி கொண்டு வந்து நேரில் நிறுத்துகிற மந்திரங்கள், கடவுளை மகிழ்விக்கின்ற மந்திரங்கள்.
அப்போ நம்ம வாழ்க்கை தத்துவத்தை விளக்குகின்ற மந்திரங்கள். பூஜை புனஸ்காரம் யாக யஜ்ஞங்கள் பண்ணுற மந்திரங்கள், இப்படி என்னென்னமோ விதவிதமாக ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வியாசர் பார்த்தாரு, இதென்ன கச்சன்னு இவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறாங்க, எல்லாம் அருமையாக இருக்கு, இதெல்லாம் பாகுபடுத்தி பிரிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் சீடர்களை இந்தியா முழுக்க போய் எல்லா மந்திரத்தையும் கற்றுக்கிட்டு வாங்க, அது சொல்கிறவங்கள பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்ல வச்சு அது 4ஆக பிரிக்கிறார். என்ன அந்த 4 வேதங்கள்? ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக் வேதத்தை எடுக்கிறார். அதில் இயற்கை தெய்வங்கள் இந்திரன், வருணன், அக்னி, சூரியன், இது போல் தேவர்களுக்காக சொல்லப்பட்ட துதிகள், மந்திரங்கள், வாழ்வியல் தத்துவங்கள், பிறப்பு இறப்பு பற்றிய தத்துவங்கள், இது போல் நிறைய கலந்துருக்கு அதில். அதெல்லாம் ஒரு கூறா வச்சு ரிக் வேதத்தில் வைக்கிறார். வேதங்களில் அதுதான் ரொம்ப ரொம்ப பழசு. அடுத்தது யஜுர்வேதம். யஜுர்வேதத்தில் யாகங்கள், ஹோமம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, இது போல் பெரிய பெரிய சடங்கோடு செய்கிற பூஜை புனஸ்காரத்துக்குரிய மந்திரங்களை தனியாக எடுக்கிறார், வைக்கிறார். அந்த யாகங்கள் என்னென்ன இருக்குது? சத்ரு சம்ஹார யாகம், அஸ்வமேத யாகம், புத்திர காமேஷ்டி யாகம், இதெல்லாம் பெரிய அந்த காலத்தில் ராஜாங்க பண்ணுவாங்க. ஆக இந்த யாகம், பூஜை, ஹோமம் இதெல்லாம் தனியாக, மந்திரங்கள்லாம் தனியாக வச்சு யஜுர்வேதம். அடுத்தது சாமவேதம். சாமவேதத்தில் என்ன இருக்குனாக்கா இசையினுடைய அடிப்படை இலக்கணம். அதில் நிறையா கடவுளுக்குரிய ஸ்தோத்திரங்கள் வருது. ரிக்வேதத்தில் இருக்க சில மந்திரங்களுக்கும் சாமவேதத்தில் சொல்லப்பட்ட அந்த இலக்கணப்படி இசையமைத்து சொல்லக்கூடிய மந்திரங்களும் இருக்குது. ஆக இன்றைக்கி நம்ம பார்க்குற கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதத்துக்கெல்லாம் அடிப்படை இலக்கணம் இந்த சாமவேதத்திலேருந்து எடுத்தது தான். குறிப்பாக சாமவேதத்தின் அந்த இசை இலக்கணம் மூலமாக பாடி மந்திரங்களை சொல்லி கடவுளை பெற முடியும். யஜுர் சாம வேதம் ஆச்சு. கடைசியில் என்ன வேதம்னு ஒன்று பாக்கியிருக்கேன், அதர்வண வேதம். இது 3த்திலேயே சேராத அதர் மந்த்ராஸ். அதர் அப்படின்ற அதர்ஸ், அதர்வன அப்படின்னு ஆகிப்போச்சு. அதில் என்னென்ன மந்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறது, பில்லி சூனியம் வைக்கிறது, நோய் நொடியை நீக்கிறது, பிணிகளை நீக்கிறது, இது போல் பலவிதமான மந்திரங்கள் இருந்தது. நல்ல மந்திரங்களும் இருக்குது, கெட்ட மந்திரங்களும் இருக்குது. ஆக இது மாதிரி மேலே 3த்திலேயும் சேராத இது போல் நோய்களை குணப்படுத்துகிற மந்திரங்கள், மற்ற மந்திர மாந்திரிகம் வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மந்திரம்லாம் சேர்ந்தது அதர்வண வேதம். இப்படி வியாசர் எல்லா மந்திரத்தையும் ஒன்றா சேர்த்து 4ஆக பிரித்து 4 குரூப்பு சீடர்களுக்கு இனிமேல் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, இதை பரப்புங்க அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்தார். ஆனால் இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு வேதத்துலேயும் அது ஒரு 4 பிரிவாக பிரிக்கிறார். சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபநிடதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வேதத்துலேயும் இந்த 4 விஷயம் இருக்குது. சம்ஹிதைனாக்கா அதை மந்திரமாக சொல்கிறதா இருக்கு. பிராமணம் அப்படின்னா யாக யக்னம் பண்ணுற மந்திரங்கள். ஆரண்யகம்னா காட்டில் துறவிகள் தவம் செய்யும்போது சிந்திக்க வேண்டிய மந்திரங்கள். உபநிடதம் அப்படின்னா அதில் பிறப்பு இறப்பு வாழ்க்கை தத்துவங்களில் சொல்லக்கூடிய மந்திரங்கள். இந்த 4 ஒவ்வொரு வேதத்துலேயும் கலந்துருக்கு. ஆக இப்படி வேதங்களை பிரித்து முதல்ல தனித்தனியாக டிபார்ட்மெண்ட், இப்போ உங்களுக்கு படிக்க வரீங்க, தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இங்கிலீஷு, மேத்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாம் பிரித்து கொடுக்குறாங்களே இல்லையா? ஒரே புத்தகத்தில் ஒரு பாடம் தமிழ், அடுத்த பாடம் இங்கிலீஷு, அடுத்த பாடம் கணக்கு, அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் படிக்கிறதுக்கு? ஒரே குழப்பமாக இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் அனைவத்தையும் பாகுபடுத்தி கொடுத்தார். இதுக்கு மேலேயும் சும்மா விடலை. 18 புராணங்களை தொகுத்து கொடுக்குறார். அந்த 18 புராணத்தில் ஒன்று பாகவதம், ரொம்ப அருமையான ஒரு பக்தி ரசத்தை சொட்ட சொட்ட சொல்லக்கூடிய, கிருஷ்ணருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பாகவதமும் ஒன்று. அதுக்கடுத்தது இலக்கியத்திலேயே மிக பெரிய இலக்கியம் உலகத்தில் மகாபாரதம், 1,00,000 ஸ்லோகம் இருக்குது.
அத்தகைய மகாபாரதத்தை வெடித்து கொடுத்தவர் வியாசர். சொல்ல சொல்ல யார் எழுதினாங்க தெரியுமா மகாபாரதம்? பிள்ளையார் எழுதினான்னு சொல்லுவாங்க. என்ன அவ்வளோ வேகமாக நான் சொல்ல போகிறேன், அவ்வளோ வேகமாக எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி பிள்ளையாரை வந்து எழுதி கொடுத்தார். இதை தவிர இந்த உபநிடதத்தில் இருக்க ஸ்லோகங்கள்லாம் சுருக்கி அது ஒரு 555 ஸ்லோகமாக மாற்றி பிரம்மசூத்திரம் அப்படின்றதையும் வடித்து கொடுக்குறார். ஆக நம்ம இஸ்லாத்தினுடைய முக்கியமான புத்தகம் அப்படின்னா குரான் ஒரு புத்தகம் சொல்லுவோம். கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான புத்தகம் பைபிள்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இந்துக்களுடைய புத்தகம் எது? அத்த விஷயம் தெரிஞ்சவங்க பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 புத்தகம் சேர்ந்தது. அதில் பிரம்மசூத்திரம் 1, செகண்ட் உபநிடதங்கள், 3வது பகவத்கீதை. பிரம்மசூத்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது உபநிடதங்கள், அதையும் சுலுவாக இருக்கிறது பகவத்கீதை. மகாபாரதத்தில் சென்டரில் இந்த கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு போதிக்கிறது போல பகவத்கீதையை வச்சுருக்கார். ஆக இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவை. ஆக இந்த வேத வியாசர் வேதங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு தந்ததுனால அவர் நம்ம எல்லாத்துக்கும் உள்ள குரு, பாரதத்தின் குருன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்மீக இந்தியாவின் ஆணிவேரவர். அதுபோல் பிற்கால வரலாற்றில் எடுத்துட்டால் ஒரு ஸ்ட்ராங்கான இன்றைக்கி இருக்கிற ஒரு இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியா என்ற ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை அமைச்சவர் சத்ரபதி சிவாஜி. சிவாஜியை போல் ஒரு வீரதீர புருஷர் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியாவுக்கு அடிக்கோல் நாட்டியவர். அவர் நம்ம சாமியாராக போகலான்னு சொல்லிட்டு அரசராக இருந்தால் கூட காடு மேடெல்லாம் தேடி எங்கெங்கேயோ அலைகிறாரு. துக்காராம் பஜனையை கேட்டுட்ருக்காரு. துக்காராம்கிட்ட சஜஷன் கேட்குறாரு. துக்காராம் சொல்கிறாரு, நீ எல்லாம் சாமியாராக போக முடியாது, உனக்குள்ள குரு எங்கேயோ காட்டில் இருக்கார், கிருஷ்ணா நதி கரையில் இருப்பார், அவர் போய் பாரு. அதே போல் காளி தேவி பவானிகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்மாவும் அசரீரில் சொல்கிறாங்க, உனக்குள்ள குரு வேறு இடத்துல இருக்கார். அப்படி இப்படி சிவாஜி, மராட்டி சிவாஜி அந்த அடையாளம் சொல்லப்பட்ட இடத்துல போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு துறவி இருக்கிறார், அவருக்கு குருவாக அமைகிறார். அந்த துறவி பேர் என்ன? சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசரை பார்க்குறாரு. சமர்த்த ராமதாசருக்கு வேறு ஒரு காட்சி கிடைக்கிறது. அவர் ஒரு நாள் ஸ்நானம் பண்ணிவிட்டு தண்ணியை கையில் எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அந்த தண்ணியில் ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த நம்ம பாரத பெண்மணிகள்லாம் அலங்கோலமாக அலறிக்கிட்டு ஓடுற சத்தம், அவங்க மேலே ரத்தம் தெளிக்கிற காட்சி, இது போல் ஒரு காட்சி தெரியுது தண்ணியில். அதை பார்த்த உடனே சமர்த்த ராமதாஸுக்கு மனசெல்லாம் பதறுது. அம்மாவில் அவருக்கு தியானத்தில் அதுக்கு பதில் கிடைக்கிது. இது மாதிரி இந்திய பெண்மணிகள் மிகவும் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள். யாருனால? முகலாய படையெடுப்பினால். சுல்தான்களுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கு. அதனால் அதற்கு வேண்டிய வேலை நீ செய்ய வேண்டும், உன்னை தேடி ஒருவர் வருவார் அப்படின்ற பதில் அவருக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு நாள் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு சிவாஜி உட்காந்துருக்காரு. இவர் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவாஜி. என்ன வேணும்? நானும் உங்களை மாதிரி துறவியாகணும். துறவியாகிறது இருக்கட்டும், நீ எங்கேருந்து வர, என்ன வரேன்னு கேட்டுட்டு அப்போ சிவாஜிகிட்ட கேட்குறார், நான் சொல்கிற காணிக்கையை நீ எனக்கு தருவியான்னு. பிரபுவே, நீங்கள் என்னுடைய குரு, நான் என்ன வேணாலும் காணிக்கை தரேன். அப்போ உன்னுடைய நாட்டை எனக்கு எழுதி வை, எனக்கு காணிக்கையாக அர்ப்பணித்து விடு, உன்னுடைய நாட்டையே கொடுத்துட்டு போ. இன்னும் சிவாஜி ஒரு ஓலையில் என்னுடைய நாட்டை நான் தங்களுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன்னு எழுதி சமர்த்த ராமதாசர் காலில் அர்ப்பணம் பண்ணிவிட்டு எழுந்து உட்கார்றார். அர்ப்பணம் பண்ணிட்டு இல்லையா, இப்போ அந்த நாடு யாருடைய நாடு? குருவே உங்களுடைய நாடு.
ஆனால் என்னுடைய நாட்டை எனது பொறுப்பாக இனிமேல் நீ ஆட்சி செய்ய வேண்டும். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அது உன்னுடைய குருவுடைய நாடு. குருவுடைய நாடுன்னும் பொழுது அவருடைய கட்டளையை ஏற்று அதை செம்மையாக நடத்த வேண்டும். உன்னுடைய நாட்டில் மக்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்குது. இஸ்லாமிய மன்னர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் ரொம்ப துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அதை நீ துடைக்க வேண்டும். அது உன்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். என்னுடைய முதல் கட்டளை அது. அதை தலைமையில் தாங்கி சிவாஜி அன்னையிலிருந்து நாட்டுக்கு தொந்தரவு தருகின்ற எல்லா இஸ்லாமிய அரசர்களையும் பணிய வச்சு நாட்டை ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். அதே போல் இந்த பக்கம் நம்ம விஜயநகர சாம்ராஜ்யம்னு பார்த்துருப்போம். அங்கேயும் இதே போல் இந்த டெல்லி சுல்தான்களால் அந்த நாட்டு மக்கள் சீரழிஞ்சிட்ருக்காங்க. அங்கேயும் ஹரிஹரர் புக்கர் என்ற ஒரு 2 பேரை வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு துறவி அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போதனை பண்ணுறார். இங்கே தனி இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், மக்களை என்னுடைய சார்பாக காப்பாற்ற வேண்டும், அந்நிய படையெடுப்பிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வித்யாரண்யர் அவருடைய குரு வித்யா தீர்த்தர் அப்படின்றவருடைய நேமில் உங்கள் நாட்டுக்கு பேர் வைங்க, அது வித்யா நகர்னு பேர் வைங்க, என்னுடைய சார்பாக ஆட்சி செய்யுங்கள் சொல்கிறார். அந்த வித்யா நகர் காலப்போக்கில் விஜயநகர்னு மாறிடுச்சு. ஆக அவர் குருவின் சார்பில் அப்போ விஜயநகர பேரரசு ரொம்ப ரொம்ப பறந்து விரிந்து இந்த இஸ்லாமிய மன்னர்களை அடித்து உதச்சி துரத்திட்டு இந்து ஆட்சி நடக்கிறது. அந்த சமயத்தில் தான் சாயனாச்சாரியார்னு ஒருத்தர் இந்த வேதங்களை படித்து அதுக்கு பொருள் எழுதி முதல்ல எழுத்து பிரதியாக அப்போ தான் வெளியிடுறாங்க. விஜயநகர பேரரசில் தான் எழுத்து வடிவில் வேதங்கள் பொருளோடு வெளியிடப்பட்டது. ஆக அதுக்கு பிறகு பார்த்தா நம்ம நாட்டில் ஆச்சாரியர்கள் விளைச்சல் சொல்லி மாளாது. அதுக்கடுத்து பார்த்தா சங்கராச்சாரியார், மத்வர், ராமானுஜர். இந்த ராமானுஜர் வாழ்க்கை இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும், ட்ராமா போட்டிருப்பீங்க. ராமானுஜர் சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையோ ஆன்மீக விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட போகிறார். கடைசியில் திருக்கோஷ்டியூர் நம்பின்றவர்கிட்ட வரார். திருக்கோஷ்டியூர் நம்பி அவருக்கு இந்த வேத பாடங்களை கற்றுக் கொடுக்குறார், மந்திரத்தை கொடுக்குறார். இந்த மந்திரம் மிகவும் புனிதமான மந்திரம், இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த மந்திரத்தை நீ வேற யாருக்காவது வாய் திறந்து சொல்லிட்டியோ உன் மண்டை வெடித்து சிதறி செத்துடுவார். இங்கேயும் சில பேர் மந்திர தீட்சை வாங்கியிருப்பாங்க. அவங்க மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அவங்களுடைய குரு சொல்லியிருப்பாங்க. அதுபோல் திருக்கோஷ்டியர் நம்பி அதுபோல் ராமானுஜர் சொல்கிறார், ஆனால் இந்த மந்திரத்தை சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்கள்லாம் தீரும், நீ இறைவனை அடைவாய், வைகுண்டத்தை அடைவாய், அங்கே இன்புற்று இருப்பாய். ஆக இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லாதே, உதட்டில் முணுமுணுக்க கூட கூடாது. இவர் ஆகா நான் பாக்கியவான் ஆகிட்டேன்னு வீட்டிலேருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கார். ரோட்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு பக்கம் பிச்சை எடுக்கிறவங்க, ஒரு பக்கம் கூலி வேலையாளுக்கள், இன்னொரு பக்கம் கஷ்டப்படுறவங்க. ஐயோ இந்த நாட்டில் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்களே, இது உங்களோட கஷ்டத்தை நான் எப்படி தீர்ப்பேன்? கண்ணில் தண்ணி வர்றது. இந்த ஏழைகள் இந்த ஏழை கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நம்ம திருக்கோஷ்டி நம்பி ஒன்று சொன்னார். அந்த மந்திரத்தை சொன்னாக்கா கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடுன்னு சொன்னார் இல்லையா? அந்த மந்திரத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லி உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கலாம். அடுத்த மனசுலி தோன்றுறது, ஐயோ கஷ்டத்தை சொன்னால் மண்டை வெடிச்சிடுன்னு சொல்லியிருக்காரு, பரவாயில்ல, நான் ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மண்டை வெடித்தாலும் பரவாயில்லை, இவர்கள் அத்தனை பேரையும் இன்புற வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தில் ஏறி அவர் சொன்ன மந்திரத்தை சொல்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும், வாழ்க்கையிலே இன்புற்றிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொன்னோன்னே எல்லாரும் சொல்கிறாங்க திருப்பி. அப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் எதற்காக அவதாரம் எடுத்து வருகிறார்கள்? இங்கே இது முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, மக்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும், இன்புற்று இருக்க வேண்டும். இன்பம்னா காசு பணம் கிடையாது, மனசில் திருப்தி இருக்கணும், மனசில் சந்தோஷம் இருக்கணும். அதுதான் அப்படி குருதேவர் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், அன்னையார் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம்,
சுவாமிஜி வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். கண்ணில் பட்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் மந்திரத்தை கொடுத்து அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தந்து அவர்களை வாழ்க்கையில் உன்னதமானவர்களாக மாற்றுகிறார்கள். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, இந்த திருமூவரின் திருவடி கீழே அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் செம்மையாக மாற்ற அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. ஓம் ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் மாணவர்கள் மற்றும் மகாராஜ் அனைவரும் ஆசிரியர் அனைவரும் இந்த குரு பூர்ணிமாவை பற்றி நல்ல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் கடந்த 2-3 வருடங்களாக நம்ம இந்த குரு பூர்ணிமாவை இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். காலகாலமாக நமது இந்த பாரத நாடு இன்றளவும் ஆன்மீகத்தில் உயர்ந்து நிற்குது, வழிகாட்டி கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த குரு பரம்பரை தான். மற்ற நாடுகளில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து ஆரம்பத்திலிருந்து மற்ற நாடுகளெல்லாம் அங்கே மனிதர் வளர்ச்சிக்கு முன்னாலேயே நமது நாட்டில் பல ஆயிரக்காண்டுக்கால ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலகத்தை படித்த இறைவனை பற்றியும் இந்த உலகத்தில் வாழும் முறைகளை பற்றியும் ஆரம்பம் முதல் இந்த உலகம் தோன்றியது முதல் பிரம்மா விஷ்ணு மகேஷ் அப்போத்திலிருந்து அது அவர்களுடைய சீடருக்கும் அதற்கு பிறகு வந்த அடுத்த தலைமுறை சீடர்களுக்கும் இந்த உபதேசம் வழங்கப்பட்டு அது செவி வழியாக உள்வாங்கி பாதுகாக்கப்பட்டு கடைசியாக சாமி சொன்னது போல் பிற்காலத்தில் தான் அது அச்சு வடிவில் வந்தது. அதுக்கு முன்னால் சில இடத்துல ஓலை இருந்தது. ஓலைக்கு முன்னால் எல்லாமே மெமோரியல் தான் வச்சுருந்தாங்க, மைண்டில் தான் வச்சுருந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் இன்றைக்கி கடைசியாக நம்மக்கிட்ட எப்படி வந்து சேர்ந்துருக்கு, ரொம்ப எளிமையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதுவும் குருதேவருடைய வாழ்க்கை, அவருடைய உபதேசங்கள் வந்து இது ஈட இணையற்றதுன்னு சொல்லலாம். பல இடங்களில் பகவத்கீதை ஒரு இடத்துல வச்சியும் பக்கத்தில் ராமகிருஷ்ணருடைய உபதேசங்கள் இல்லைன்னா அமுத மொழிகளை பக்கத்தில் வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா இது வேதத்தின் சாரம், ராமகிருஷ்ணருடைய உபதேசம் அமுத மொழிகள் என்று கூறுவார்கள். ஆனால் அவதாரங்கள் வரும்போது அவர்களுக்குன்னு சில குருக்கள் சில நேரங்களில் மட்டும் தேவைப்படும். ஆனால் ராமகிருஷ்ணர் வந்து தானே தங்களோட குருவை தேர்ந்தெடுத்து சில பயிற்சிகளை பெற்றாலும் குருதேவருக்கு குருவாக அமைந்து அவரை வழிகாட்டியது யார்? அம்மா காளி தேவி. குருதேவர் எதாவது படிச்சிருக்காரா? படித்ததே இல்லை. அவர் சொல்லுவார், இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்து அந்த காலத்தில் இருக்கிற பெரிய பண்டிதர்கள் அவர்களெல்லாம் வந்து இவர்கிட்ட காலடியில் உட்காந்து ஏதாவது சொல்லுங்கோ வேண்டுறாங்க. நீங்கள் அந்த பெங்காலி மொழி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த வேண்டுதல், பிரபு
எங்களுடைய அறியாமையை நீக்கி எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி மிகப்பெரிய பண்டிதர்கள் அவர் பாதத்தை பணிந்து வேண்டுறாங்க. அப்பேற்பட்ட பண்டிதர்கள் வேண்டுற அளவுக்கு என்ன இவர்கிட்ட இருக்குது, என்ன கொடுத்து வச்சுருக்காங்க அம்பாள்? அந்த எல்லா வித சாரத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க, வேதத்தினுடைய சாரம். அவரே சொல்லுவார், அம்மா நான் ஒன்றும் படிக்காதவன், 4 பேர் வந்து கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா சொல்கிற என்ன சொல்லுவா? மகனே, நீ எது பேசுகிறியோ அதுவே வேதம், உன் வாய்மொழியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. சில நேரங்களில் பிற்காலத்தில் விவேகானந்தர் அவர் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அது பொருந்தாத வார்த்தை, அது தப்புன்னு சொல்கிறார். யார்? நரேந்திர சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? அம்மா அது கரெக்டுன்னு தான் சொன்னார், நீ ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, அது உன்னுடைய மன பிரமையாக இருக்கலாம், நீ வேணா அப்படி நினச்சிருக்கலாம், ஆனால் இது தப்புங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? மறுபடியும் அம்மாக்கிட்ட ஓடுறாரு. அம்மா, நரேந்திர புத்திசாலி பையன், அவன் பொய் சொல்ல மாட்டான். நரேந்திர பொய் சொல்லுவானா? ஆனால் அவர் வார்த்தை சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். அவன் நான் சொல்கிற வார்த்தை இல்லை நான் கண்ட காட்சி தப்புன்னு சொல்கிறானே, என்னம்மா இது? அப்போ நீ எனக்கு தப்பான வழியை காட்டிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. யாரை? காளிதேவியை கேட்குறாரு. காளிதேவி யார்? இந்த உலகத்தை ஈன்றவள், ஜெகத் ஜனனி. அம்மா பதில் சொல்லுவாங்க, அப்படி இல்லை மகனே, அவன் ஒரு சிறு பிள்ளை, இப்போ அப்படி தான் பேசுவான், காலப்போக்கில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வா, நீ போய் வா, பயப்படாத அப்படின்னா. அப்போ திருப்பி டேய் பாரு, நீ நான் சொன்னது தப்புங்கிற, நான் கண்ட காட்சி தப்புங்கிற, அம்மா அது கரெக்டு தான், இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஏற்றுப்பேன்னு சொன்ன, நீ என்கிட்ட நீ விளையாட்டு பண்ணுற அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு குரு சிஷ்யர்களுக்கு ஒரு பரஸ்பர உணர்வு இருந்து அந்த போதனைகள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் விவேகானந்தர் அந்த அளவுக்கு அவர் வெறுப்பேற்றிருக்காருன்னா சொல்லுவார், ராஸ்கல், நீ என்னை இவ்வளோ எனக்கு பிரச்சனை கொடுக்குறியா, நீ நாளையிலிருந்து இங்கே வரவே வேண்டாம், இந்த கேட்டையே கோயில் கேட்டையே மிதிக்க வேண்டாம் போங்கிறார். திட்டுறாரு, ரொம்ப திட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக எந்திரிச்சு அந்த பக்கம் போய் இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அப்புறம் போயிடுவார். அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் வர்றாரு. யார்? நரேந்திர திருப்பி வர்றாரு. ஆனால் குருதேவர் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை, கோபம் இருந்தாலும் அவள் நமஸ்காரம் பண்ணுறாரு, மற்றவங்களை கவனித்து பார்த்து பேசிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால் நரேந்திர வந்தால் குருதேவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர், இவர் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறவர் இந்த நரேந்திரங்கிறது குருதேவருக்கு தெரியும் இல்லையா? நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பரம்பொருளே அந்த குழந்தை வடிவாகி அந்த சப்த ரிஷிகளில் உருவானவரை இங்கே கொண்டு உலகத்தை உய்விப்பதற்காக கொண்டு வந்தவர் நரேந்திரங்க தெரியும். இருந்தால் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு நாடகம் நடக்குது. இப்போ என்ன பண்ணார் இவர்? நரேந்திரா வரும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டவர். இந்த பிரச்சனையை மறுபடியும் இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாங்கிறதுக்காக அவர் அவரை கண்டுக்கிறதே இல்லை, திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஆனால் இவ பாட்டுக்கு வந்துட்டு போவான். யார்? ஒரு 20 நாள் தொடர்ந்து இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்றாரு, நமஸ்காரம் பண்ணோன்னே அது வரைக்கும் முகத்தை திருப்பி வச்சுருந்தேன். அன்றைக்கி பார்த்து, நான் தானே சொன்னேன் இன்னும் வர வேண்டான்னு, நீ திருப்பி என்ன எதுக்கு பார்க்குற அப்படிங்கிறார். அப்புறம் அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? நான் உங்களுடைய உபதேசத்தை கேட்க வரல, உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது, டெய்லியும் நான் உன்னை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் திட்டின அதனால் என்ன,
உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது, உன் முகத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, நான் பார்த்துட்டு போக வந்தேங்கிறார். நாமெல்லாம் அப்படி பண்ணுவோமா? 2 நாளில் டீச்சர் உம்முன்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேண்டாடா இன்னொரு டீச்சர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற. தமிழ் டீச்சர் திட்டார் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட, இங்கிலீஷ் டீச்சர் திட்டா இவர்கிட்டயா வேண்டாப்பா தமிழ் டீச்சர் போ. இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் அந்த அளவுக்கு தான் லிமிட்டடாக இருக்கும். அண்ட் இவர் என்ன பண்ணார்? என்ன திட்டினாலும் திட்டு, உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது, மதிப்பு இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், உன்னை பார்த்தா என்னுடைய கஷ்டங்கள் தீரும், மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, ஆகவே நான் உன்னை பார்க்க வந்தேங்கிறேன். இப்படி ஒரு குரு சிஷ்ய உறவு இருந்தது. அந்த உறவு தான் தொடர்ந்து வந்து கடைசியாக அவர் என்னென்ன இந்த உலகத்துக்கு குருதேவர் சொல்லணும்னு விரும்பினாரோ அது எல்லாத்தையும் யார் மூலமாக செய்யணும்னு விரும்பினாரோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆச்சு. எந்த காளி தேவி இவங்களை வழி நடத்தினாங்களோ அதே காளி தேவி குருதேவர்கிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையும் நரேந்திரக்கு கொடுத்து இதன் மூலியமாக இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு பரம்பரையை அங்கே ஸ்டார்ட் பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு குரு பரம்பரையிலிருந்து வர நம்முடைய மிஷன். அதுக்கப்புறம் நரேந்திர விவேகானந்தர் போன்ற டைரக்ட் டிசைபிள்ஸ், பிரம்மானந்தர் போன்ற எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே குருதேவர் வாழ்க்கையிலேயே மற்றும் அன்னையார் வாழ்க்கையில் இருக்கும்போதே அவங்களுக்கு தேவையான ஒரு ஆன்மீக விழிப்புக்காக உலக நன்மைக்காகவும் அவங்களுக்கு உபதேசம் செய்து ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியம் உருவாக்கி அதற்கப்புறம் வந்த ஜெனரேஷனில் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அது மாதிரி வந்து தான் இன்றைக்கி நம்ம மடத்தில் இருக்கிற பக்தர்கள் சாமிமார்கள் எல்லாம் அந்த பரம்பரையுடைய வரிசையில் வர்ற மக்கள். ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்க முடியும். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நிறுவனத்தில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அந்த பலன் இருக்குது. இதுக்கு நம்முடைய இந்த மாணவர் இல்லத்திற்கு எந்த வழி கல்வின்னு நம்ம சொல்லுவோம்? குருகுல வழி கல்வின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். மற்ற இடங்கள் நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஒன்லி வேத பாராயணம் சொல்கிற வேத பாடசாலையில் தான் குருகுல கல்வின்னு எழுதுகிறாங்க. ஆனால் நம்முடைய இடத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம சாதாரண இந்த அகாடமிக் இந்த கல்வி கொடுத்தாலும் நாமளும் என்னன்னு எழுதுகிறோம்? குருகுல வழி கல்வி முறை அப்படின்னு எழுதுகிறோம். அது கரெக்டாக தப்பா? உங்களெல்லாம் பார்த்து எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி என்ன நீங்கள் ஜீன்ஸ் போட்டு உட்காந்துருக்கீங்களா? என்ன மாதிரி இருக்கீங்க? உண்மையான வேதம் படிக்கிற பசங்க மாதிரி அந்த சீடர்கள் எப்படி இருக்காங்களோ அந்த பாடசாலையில் அதே மாதிரி இருக்கீங்க. நீங்கள் ப்ரேயர் ஹாலுக்கு போகும்போது வேறு எதாவது போட்டுட்டு போவீங்களா? இப்படி தானே போவீங்க. லைனாக போவீங்க, பட்டநாமம் போடுவீங்க, போன பஜனை பண்ணுவீங்க, பிரார்த்தனை பண்ணுவீங்க, தியானம் பண்ணுவீங்க, வருவீங்க. இதே மாதிரி வேறு இடங்களில் இந்த மாதிரி இருக்குமா? கிடையாது. அதனால தான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குருகுல கல்வி. இந்த கல்வி உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அறிந்தோ அறியாமலையோ அந்த குரு பாரம்பரியத்தில் நீங்களும் இருக்கீங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே உங்கள் கையில் இருக்குது. நல்லா படிக்கணும், நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும். நீங்கள் இதை முடித்து போகும்போது இங்கே கற்ற கல்வியும் உங்களுக்கு துணை இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்து இருக்கணும். இந்த கல்வி உங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நீங்கள் நடக்கணும். முடித்த போன உடனே இப்படி நல்லா இருக்கிறவங்க முடித்த போன 1 மாதத்துலேயே முடி ஒரு மாதிரியோ காதில் ஏதோ கம்மலை மாட்டிக்கிட்டு ஏதோ கையில் தான் மாட்டிக்கிட்டு வந்தால் அது உன்னை தான் நீ கீழ்த்தரத்துக்கு கொண்டு போயிடுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படியானவங்க தான் நிறைய பேர் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பு பண்பு கொடுத்தாலும் வெளியில் கம்பெனிக்கு போய் வழி தவிர போய் இன்றைக்கி தெருவில் வந்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். வழி தவிர போனால் எது இடம்? நடுத்தருவு தான் நமக்கு இடம். நல்ல விஷயங்களை தெரிஞ்சு அதை கடைப்பிடிச்சா உங்களுக்கு எது இடம்?
எங்கே போனாலும் உங்களுக்கு கற்றவர்களுக்கு சென்றமிடமெல்லாம் அது உங்களுக்கு எங்கே போனாலும் ஸ்டூடெண்ட்ஸோ மாணவர் என்று சொன்னாலே போதும், எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, உங்களுக்கு ஒரு கௌரவம் வரும். ஆகவே மாணவர்கள், இந்த குரு பூர்ணிமை நல்ல நாளில் குருதேவர்கிட்ட திரும்பவர்கிட்ட வேண்டிக்கோங்கோ. நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ இனிமேல் வர்ற நாட்களில் நம்ம இந்த குருதேவருக்கு, இந்த நிறுவனத்துக்கு ஒரு விசுவாசமாக, இங்கே படிக்கிற படிப்புக்கு, நம்ம சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு ஒரு விசுவாசமாக நம்ம இருந்து நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உலகத்துக்கு நம்ம ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி வாழணும். அதுக்கான எல்லா அருளையும் வல்லமையும் இந்த தெய்வ திருமவர் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மாணவர்கள், ஆசிரியர்கள், பக்தர்கள், வந்தவருக்கு வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த நல்ல நாளில் வாழ்த்து கூறிக்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்து ஆகட்டும், நல்லது நடக்கும்னு வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்தே. ஜெயராம் கிருஷ்ணா. रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं शरण्ये रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं रामकृष्ण चरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु कृपागे केवलं कृपागे केवलं कृपागे केवलं शरण्ये प्रभु